ஆணும் பெண்ணும் நிகரெனக் கொள்வதால் அறிவிலோங்கி இவ்வையம் தலைக்குமாம் என்று ஆணித்தரமாக பாடியவன் பாரதி. பாரதியின் வரிகளை நினைவூட்டி ஐநா சபை 1975ஆம் ஆண்டு மார்ச் 8ஆம் தேதியை சர்வதேச பெண்கள் தினமாக அறிவித்தது. அன்றைய நாளிலிருந்து ஒவ்வொரு ஆண்டும் ஒரு முழக்கத்தை வைத்து வருகின்றது. அதன்படி இந்த ஆண்டுக்கான சர்வதேச பெண்கள் தினத்திற்கான முழக்கமாக ஐநா சபை எதை வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரைட்ஸ், ஜஸ்டிஸ், ஆக்ஷன் ஃபார் ஆல் உமன் அண்ட் கேர்ள்ஸ். அனைத்து பெண்கள் மற்றும் சிறுமிகளுக்கான பாலின சமத்துவத்தை நிலைநாட்டுதல், பாகுபாடான சட்டங்களை களைதல், கட்டமைப்பு ரீதியான தடைகளை தகர்த்தெறிதல். இந்த மூன்றையும் தான் இந்த ஆண்டுக்கான சர்வதேச பெண்கள் தினத்தினுடைய முழக்கமாக ஐநா சபை அறிவிச்சிருக்காங்க. மகளிர் தினமான இன்றைய நாளில் நாம் பாலின சமத்துவத்தை நோக்கி இதுவரைக்கும் எவ்வளவு தூரம் வந்திருக்கோம், இனியும் நாம் எவ்வளவு தூரம் செல்ல வேண்டி இருக்கிறது என்பதை பற்றி கருத்தில் கொள்ள வேண்டிய நாளும் இதுதான். பண்டைய காலத்தில் போற்றப்பட்ட பெண்ணியம் மெல்ல மெல்ல இடைக்காலத்தில் பழிக்கப்பட்டன. கல்வி உரிமை இருந்தது, காதலிக்கும் உரிமை இருந்தது, கவிபாடும் உரிமை இருந்தது, காதற் களவு உரிமை இருந்தது, உடன்போக்கு உரிமை இருந்தது, அரசருக்கு அறிவுரை கூறினார்கள், தூதாக சென்றார்கள். இப்படி பல துறைகளில் பெண்கள் சிறந்து விளங்கினார்கள். சங்ககால நூல்களையெல்லாம் நம்ம படித்து பார்த்தோம்னா தெரியும், கடல்கோள் அடித்து சென்றது போக கரையான் அரித்து தின்றது போக எஞ்சியுள்ள நூல்களிலேயே நம்ம படித்து பார்க்கும்போது ஏறக்குறைய 40க்கும் மேற்பட்ட பெண்பார் புலவர்கள் இருந்திருக்காங்க. கல்வியில் சிறந்து விளங்கியிருக்காங்க. புலமையிலையும் ரொம்ப சிறப்பு மிக்கவர்களாக சங்க இலக்கியங்களில் இருந்திருக்காங்கிறத நம்ம இலக்கியத்தின் மூலம் அறிய முடிகிறது. ஔவையார் எடுத்துக்கங்க, கல்வியில் எவ்வளவு சிறந்தவங்க. ஔவையார் அதியமான பார்க்க வரும்போது அதியமான் ஒரு அரசன் வாசலில் வணங்கி ஔவையாரை வரவேற்று கூட்டிகிட்டு போகிறான். காரணம், பெண் கல்வியின் சிறப்பை அன்றைய தமிழர்கள் போற்றினார்கள். அதுபோல் ஒக்கூர் மாசாத்தியார் பாடலில் பார்த்திங்கன்னா, ஒரு தாய் முதல் நாள் தன்னுடைய தகப்பனை போருக்கு அனுப்புகிறா. தகப்பன் சில யானைகளையும் கொண்டுட்டு அந்த போரில் வெற்றி பெற்று போர்க்களத்திலே இறந்து போயிடுறான். நிகழ்நாளில் தன்னுடைய கணவனை அனுப்புகிறா. கவர்ந்து சென்ற பசுக்களை எல்லாம் மீட்டு கொடுத்து விட்டு அவனும் போர்க்களத்தில் இறந்து விடுகிறான். மறுநாள் தன் புதல்வனை அழைத்து அவன் தலையில் எண்ணெய் தேய்த்து அவனுக்கு குடுமியை போட்டுவிட்டு அவன் கையில் வேலை கொடுத்து போருக்கு செல்றா அப்படின்னு சொல்லி தன்னுடைய கடைசி மகனையும் அந்த குடும்ப தலைவி போருக்கு அனுப்புகிறா. எப்படி வலிமை மிகுந்த பெண்களாக இருந்திருக்காங்க பாருங்கள் அந்த காலத்தில். கோப்பெருஞ்சோழன் வடக்கிருந்து உயிர் துறக்க இருக்கும்போது அந்த இடத்துல பொத்தியாரும் போய் பக்கத்தில் உட்கார போகிறாரு. அப்போது கோப்பெருஞ்சோழன் சொல்கிறான் பொத்தியார்ட்ட, நீ இல்லற கடமைகள் ஆற்ற வேண்டிய நிகழ்வுகள்லாம் உனக்கு நிறையா இருக்குது, அதனால் நீ இந்த இடத்துல உட்காராத, நீ கிளம்பு, இந்த இடத்துல உட்கார்றதுக்கு இன்னொருத்தன் வருவான். தென்னம் பொறுப்பன் நன்னாட்டுள்ளும் பிசிரோன் என்ப என் உயிரோம் புனனே, செல்வக்காலை நிற்பினும் அல்லற்காலை நில்லலன் மண்ணே அப்படிங்கிறான். அதாவது பாண்டிய நாட்டில் உள்ள பிசிராந்தையார் என் நண்பன். நான் செல்வ செழிப்போடு இருக்கும்போது அவன் என்னை பார்க்க வராமல் இருந்திருக்கலாம். ஆனால் இன்றைக்கி நான் துன்பப்பட்டு துயரப்பட்டு வடக்கிருந்து உயிர் துறக்க இருக்கும்போது நிச்சயம் அவன் என்னை தேடி வருவான் அப்படின்னு சொல்கிறான் கோப்பெருஞ்சோழன் சொன்னது போலவே அந்த இடத்துல பிசிராந்தையார் போய் அங்கே நிற்கிறாரு. பிசிராந்தையாரை பார்த்துட்டு அங்கே இருக்க சான்றோர்கள் புலவர்கள்லாம் பார்த்துட்டு பிசிராந்தையாரை கேட்குறாங்க, ஐயா, நாங்கள் கேள்விப்பட்ட வரைக்கும் நீங்கள் வயதில் ரொம்ப முதியவராக இருக்கணும், ஆனால் தோற்றத்திலையும் பார்க்கும்போது இவ்வளவு இளமையாக இருக்கீங்களே, எப்படியா இருக்கீங்க அப்படின்னு சொல்லி இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அப்போது பிசிராந்தையார் சொல்கிறாரு, பாண்டிய நாட்டை பற்றி அந்த இடத்துல விவரிக்கிறாரு. யாண்டு பல ஆக நரையில் ஆகுதல் யாங்கு ஆகியர் என வினவுதிராயின் மாண்டையின் மனைவியோடு மக்களும் நிரம்பினர். யான் கண்ட அணையர் என் இளையரும் வேந்தனும் அல்லவை செய்யான் காக்கும் அதன் தலை ஆன்றவிந்த அடங்கிய கொள்கை சான்றோர் பலர் யாம் வாழும் ஊரே அப்படின்னு சொல்கிறாரு. செவ்விய வாழ்க்கைக்கான வழிமுறைகளை இந்த செய்யுளில் சொல்கிறாரு. இந்த செய்யுளை இன்னும் ஆழ்ந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு விஷயம் புலப்படும். தன்னுடைய இணையரை மனைவியை மாண்புமிகு மனைவி, மாட்சிமை பொருந்திய மனைவி அப்படின்னு இந்த செய்யுளில் பிசிராந்தையார் சொல்லியிருப்பார். தமிழன், சங்ககால தமிழன் பெண்ணியத்தை எப்படியெல்லாம் போற்றியிருக்கிறான் அப்படிங்கிறத நிரூபிக்கக்கூடிய செய்யுள்ங்க இந்த செய்யுள். இப்படி உயிராகவும் உயர்வாகவும் போற்றப்பட்ட பெண்ணினம் மதத்தின் பெயரால் முடக்கப்பட்டன. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் சில பேராண்மையாளர்களும் இந்த மண்ணில் தோன்றினார்கள். பெண்கள் அடிமை சேற்றில்
விழுந்து உழல்வதைக் கண்டு அவர்களுக்கு கல்விதான் சிறந்த மருந்து என முடிவு பண்ணி கல்வியை பெண்களுக்கு முன்னிலைப்படுத்தி சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஏன்னா, வெள்ளத்தால் அழியாது, வெந்தழலால் வேகாது, வேந்தனாலும் கொள்ளத்தான் இயலாது, கொடுத்தாலும் நிறையொழிய குறைபடாது, கள்ளத்தார் எவராலும் களவாட இயலாது, கல்வி என்னும் உள்ளத்தே பொருள் இருக்க உலகெல்லாம் பொருள் தேடி உழல்வதென்னே அப்படின்னு சொல்லிட்டு பெண்களை கல்வியின் முக்கியத்துவத்தை கூறி அவர்களை ஊக்கப்படுத்தினார்கள். குஞ்சி அழகும் கொடுந்தானை கோட்டழகும் மஞ்சள் அழகும் அழகல்ல, நெஞ்சத்தில் நல்லம் யாம் எனும் நடுவு நிலைமையால் கல்வியழகே அழகு என்பதை பெண்களின் அடிமனதில் பதிய வைத்தார்கள். இடையின் வனப்பும் தோளின் வனப்பும் நடையின் வனப்பும் நாணின் வனப்பும் புடைசால் கழுத்தின் வனப்பும் வனப்பல்ல, என்னோடு எழுத்தின் வனப்பே வனப்பு என்பதை எல்லா பெண்களுக்கும் எடுத்துரைத்தார்கள். பெண்கள் அதன் பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக அடிமை சேற்றில் இருந்து உழன்றவர்கள் மீண்டு வெளியில் வந்தார்கள், வருகின்றார்கள், வருவார்கள் என்பதில் ஐயமில்லை. இப்படி சில பேராண்மையாளர்கள் தங்களுடைய வாழ்நாளில் பெண்ணியத்தின் உயர்வுக்காக ஒதுக்கி போராடிய அவர்களையும் இந்த நேரத்திலே நாம் நினைவு கூற வேண்டும். அப்படி நாம் நினைவு கூற வேண்டிய நபர்களில் ஒருவர் சாவித்திரிபாய் பூலே. திருமணம் செய்து கொள்வது வரை படிக்கவே இல்லை. திருமணம் செய்து கொண்ட பிறகு தன்னுடைய கணவர் ஒரு முற்போக்கு சிந்தனையாளராக இருக்கார். அதன் அடிப்படையில் 4 ஆண்டுகள் கணவருடைய உதவியால் அவங்க கல்வி பயில்றாங்க. இது சாவித்திரிபாய் பூலே திருமணம் செஞ்சுட்டு போன அந்த வீட்டில் யாருக்குமே தெரியாது. 4 ஆண்டுகளுக்கு பிறகு தெரிய வருது. அதன் பிறகு சாவித்திரிபாய் பூலேவையும் அவருடைய கணவரையும் அந்த வீட்டை விட்டே துரத்திடுறாங்க. இவங்க 2 பேரும் நண்பர்களுடைய உதவியோட கொஞ்சம் கொஞ்சமாக பள்ளி படிப்பை முடிக்கிறாங்க. அதன் பிறகு கல்லூரி படிப்பையும் முடிக்கிறாங்க. முடித்து இந்தியாவின் முதல் பெண் ஆசிரியையாக வர்றாங்க. வந்ததற்கு பிறகு மகாராஷ்டிராவில் பள்ளி ஆரம்பிக்கிறாங்க. பள்ளி ஆரம்பித்து ஏழை பெண்கள், நடுத்தர பெண்கள், இப்படி அத்தனை பெண்களையும் வரவழைத்து கல்வி கற்க போராடி அவங்களெல்லாம் அணுகி கல்வி கற்க வரச்சுறாங்க. அந்த பள்ளிக்கூடத்தில் பெண்களும் கல்வி கற்க வர்றாங்க. முதல்ல அவங்க அந்த பள்ளிக்கூடத்தை ஆரம்பிக்கும் போது மொத்தமே ஒரு 6 பெண்கள் தான் வந்திருக்காங்க. அதன் பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக பல பெண்களை அந்த பள்ளியில் சேர்த்து எல்லா பெண்களையும் கல்வியறிவு மிக்கவர்களாக கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிக்கிட்டே வர்றாங்க. இவங்க பள்ளி ஆரம்பித்து பெண்களுக்கு கல்வி கற்றுக் கொடுக்குறாங்க அப்படின்னா பல ஆணாதிக்க சமூகம் நிறைய அவங்களுக்கு கொடுமைப்படுத்தினாங்க, ஆளை வச்சு மிரட்டினாங்க, கல் எடுத்து அடித்தாங்க, சாணத்தை விட்டு எரிஞ்சாங்க, மனித கழிவுகளை கூட விட்டு எரிஞ்சாங்க. ஆனால் அந்த அம்மா கொஞ்சம் கூட சலிக்கவே இல்லை. மனத்திடத்தோடு போராடி பல பெண்களை கல்வியறிவு மிக்கவர்களாக, ஆளுமை பெண்களாக உயர்த்தினாங்க. அதோடு மட்டும் இல்லை, நிறைய சமூக சேவையும் பண்ணாங்க. மகாராஷ்டிரா மாநிலத்தில் பிளேக் நோய் பரவி இருக்கும்போது பல பேரை அவங்க கொண்டு மருத்துவமனையில் சேர்த்து இலவச சிகிச்சை கொடுத்து காப்பாற்றி அனுப்புனாங்க. அந்த நோயினுடைய தீவிரத்தின் கடைசி காலங்களில் கங்காராம் அப்படிங்கிற ஒருத்தனை சாவித்திரிபாய் போய் தூக்கிட்டு அவனுக்கு மருத்துவ சிகிச்சை அளித்து அவனை காப்பாற்றி விடுறாங்க. அந்த கங்காதரன் யாருன்னு பார்த்திங்கன்னா, சாவித்திரிபாய் பள்ளிக்கூடம் கட்டி பெண்களுக்கு கல்வி கொடுக்கணும்னு நினைக்கும்போது அதை தீவிரமாக எதிர்த்த நபரில் இந்த கங்காராம் ஒரு ஆள். இந்த பிளேக் நோயில் கங்காராம் பொழைச்சிக்கிறாரு. ஆனால் அவர் மூலம் சாவித்திரிபாய்க்கும் அந்த பிளேக் நோய் பரவி சாவித்திரிபாய் அந்த இடத்துல இறந்துடுறாங்க. பெண்களின் முன்னேற்றத்திற்காக போராடிய சாவித்திரிபாய் பூலேவையும் நாம் இந்த நேரத்தில் நினைவு கொள்ள வேண்டும். மயூரம் வேதநாயகம் பிள்ளை, நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்பச் செயல் என்று வள்ளுவன் கூறிய இலக்கணத்தை உள்வாங்கி தொகுத்து வகுத்து விரித்து விளக்கி ஆழ்ந்து சிந்தித்து பெண் அடிமைக்கான காரணம், அதற்கான நோய் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறாரு. அந்த நோய் அறியாமை. இந்த அறியாமை நோய் எங்கிருந்து வருகிறது, இந்த அறியாமை நோய்க்கு காரணமானவர்கள் யார் என்று சிந்திக்கிறார். இந்த அறியாமைக்கு காரணமானவர்கள் ஆண்கள் தான் என்பதை முடிவு பண்ணுறாரு. இந்த நோயை நாம் குணப்படுத்தலை அப்படின்னா பெண்ணினமே அழிஞ்சு போகும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நோயை குணப்படுத்துவதற்கான மருந்தாக பெண் கல்வியை முன்வைக்கிறாரு. பல பெண்கள் கல்வி கற்பதற்கான வாய்ப்பையும் வழிமுறையையும் ஏற்படுத்தி கொடுக்குறாரு. அதே மாதிரி தந்தை பெரியார், ஆணும் பெண்ணும் குணங்களில் சமமானவர்கள், இருவரும் சமமாக செயல்பட்டால்தான் இந்த சமூகம் வளர்ச்சியடையும் என்பதில் ஐயமில்லை என்று எல்லோருக்கும் எடுத்து கூறினார். இதில் இருவருமே இணைந்து செயல்பட்டு சமுதாயத்தை
வளர்ச்சி பாதைக்கு அழைத்து செல்ல இயற்கையில் இடம் இருக்கிறது. ஆனால் செயற்கையில் ஆணாதிக்கம் சுயநலத்தாலும் சூழ்ச்சியாலும் பெண்களின் முன்னேற்றத்தை தடுக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதில் இன்னும் பார்த்தீங்கன்னா சொல்லுவார், இயற்கை 2 மாறுபட்டவை இணைந்தது தானே இயற்கை. நிலம் நீர், பகல் இரவு, உயிருள்ளவை உயிரற்றவை, இன்பம் துன்பம், வெற்றி தோல்வி. அப்படி இருக்கும்போது ஆணும் பெண்ணும் சமமாக செயல்பட்டால் தானே இந்த சமூகம் முன்னேறும் அப்படிங்கிறத கடைசி வரை பெரியார் சொல்லிக்கிட்டே இருந்தார். பெண்களுக்கான உரிமை வாழ்வதற்காக அவர்களை ஊக்கப்படுத்தினார், வளமான வாழ்வுக்கு வழிகாட்டினார். இப்படி பெண்ணுரிமை சிந்தனைக்காக போராடிய சில பேராண்மையாளர்களை இந்த நேரத்திலே நாம் நினைவு கூர்ந்து, அவர்களின் இந்த சீரிய சிந்தனையால் உருவாகிய சில பெண் ஆளுமைகளை பற்றியும் நாம் இந்த நேரத்திலே தெரிந்து கொள்வோம். ஏனெனில் 1975ஆம் ஆண்டு மெக்சிகோவில் முதல் சர்வதேச பெண்கள் மாநாடு நடைபெற்றது. பல நாடுகளில் இருந்து அந்த பெண்கள் மாநாட்டில் கலந்துக்கிட்டாங்க. அதில் இந்தியா சார்பாகவும் சில பெண்ணிய செயற்பாட்டாளர்களும் அறிஞர்களும் கலந்துக்கிட்டாங்க. கலந்து கொண்டபோது இந்தியா சார்பாக சமர்ப்பிக்கப்பட்ட ஒரு அறிக்கை ஒன்று, அந்த அறிக்கையில் சமத்துவத்தை நோக்கி என்று தலைப்பிடப்பட்டு அந்த அறிக்கையை அந்த மாநாட்டில் இந்தியா சார்பாக சமர்ப்பித்தாங்க. அதில் இந்தியாவில் எப்படியெல்லாம் பெண்ணியம் பாகுபடுத்தப்படுகிறது என்பது பற்றிய கருத்துரு அதில் அடங்கியிருந்தது. இதில் இந்த பெண்ணிய பாகுபாட்டை போக்குவதற்காக 2 வழிமுறைகளை இந்தியா சார்பாக முன் வச்சாங்க. 1, இந்தியாவின் கண்ணோட்டம் விரிவடைய வேண்டும். 2, இந்தியாவில் சாதித்த பெண் ஆளுமைகளை பற்றிய பாடங்கள் புத்தகங்களில் இடம்பெற வேண்டும். அவர்களுடைய வரலாறை கிடைக்கும் இடங்களிலெல்லாம் பேச வேண்டும், அதை மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லி இந்தியா சார்பில் முன்வைக்கப்பட்டது. இதை பல நாடுகளும் பின்பற்றப்பட்டாங்க. நம்ம நாட்டிலையுமே அதன் பிறகு தான் பெண்ணியம் சார்ந்த நிறைய புத்தகங்கள் வெளிவந்தது, ஆய்வறிக்கைகள் வெளிவந்தது, கட்டுரைகள் வெளிவந்தது. இப்படியெல்லாம் பெண்ணியம் சார்ந்த தகவல்கள் பரவ பெண்ணிய சமத்துவத்தை நோக்கி நாம் முன்னேறி வந்து கொண்டே இருக்கிறோம். அப்படி முன்னேறிய சில ஆளுமைகளை பற்றியும் நாம் இன்றைய நாளில் நினைவு கூறுவது நல்லது. பிரபா ஸ்ரீதேவன் இவங்க சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய 5வது பெண் நீதிபதி, சமூக சமத்துவ செயற்பாட்டாளர். இவங்க உயர்நீதிமன்றத்தில் நீதிபதியாக இருந்தபோது தான் ஒரு வழக்கு, விபத்து சார்ந்த ஒரு வழக்கு வருது. அந்த மனு எதுக்காக சமர்ப்பிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, விபத்தில் இறந்த ஒரு மகன், அந்த மகனுக்கு கொடுக்கப்படும் இழப்பு தந்தைக்கு மட்டும்தான் கொடுக்கப்படும் வேண்டுமே தவிர தாய்க்கு இழப்பீடு வழங்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த மனுவை தாக்கல் பண்ணியிருக்காங்க. அந்த அம்மா கொடுத்த தீர்ப்புக்கு அப்புறம்தான் தாய்க்கும் இழப்பீடு கொடுக்க வேண்டும், தந்தைக்கு கொடுப்பது போல் தாய்க்கும் இழப்பீடு கொடுக்க வேண்டும் என்று அந்த அம்மா தீர்ப்பு கொடுத்ததுக்கு அப்புறம்தான் விபத்தில் இறந்த மகனுக்கான இழப்பீட்டுத் தொகை தாய் தந்தையர் இருவருக்கும் பகிர்ந்தளிக்கப்பட்டது. அதுபோலவே புற்றுநோய் மருத்துவத்தில் இன்றைக்கி மருத்துவ சிகிச்சையும் மருந்துகளும் குறைவான விலையில் கிடைக்குது அப்படின்னா அதுக்கு அவங்க கொடுத்த தீர்ப்பு தான் காரணம். யானைமலை இன்றைக்கி வரைக்கும் எழில்மிகு தோற்றமாக மதுரைக்கு அந்த யானைமலை அழகு மாறாமல் இருந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னா அதுக்கு அவங்க தாங்க காரணம். யானைமலையை குடஞ்சி அந்த கிரானைட் கல்லை எடுக்கணும்னு சொல்லிட்டு சில கிரானைட் கம்பெனிகள் முயலும்போது பல பெண்கள் போராடினாங்க, படுத்து உருண்டாங்க. இந்த போராட்டம் சார்ந்த வழக்கு இந்த அம்மாட்ட தான் விசாரணைக்கு போகுது. யானைமலையிலிருந்து ஒரு கல்லை கூட பேத்தெடுக்கக்கூடாது அப்படின்னு அவங்க போட்ட உத்தரவு தான் இன்றைக்கு வரைக்கும் யானைமலை யானைமலையாகவே இருந்து கொண்டிருக்கின்றது. அமுதா ஐஏஎஸ் இவங்க இமயமலையில் மலையேறும் பயிற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த பயிற்சி முடிஞ்ச பிறகு அங்கே செய்தியாளர் சந்திப்பு நடக்குது. அப்போது அமுதா அம்மாட்ட கேட்குறாங்க, நீங்கள் எதிர்காலத்தில் என்னவாக போகிறீங்க அப்படின்னு. ஆனால் அந்த அம்மா கொஞ்சம் கூட யோசிக்காமல் நான் கலெக்டராக போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதன் பிறகு கல்லூரி படிப்பு படிக்கிறாங்க. கல்லூரி படிப்பை முடித்து வெளியில் வரும்போது 15 பாடங்களில் தங்கப்பதக்கம் பெற்று கல்லூரியிலேருந்து வெளியில் வர்றாங்க. நாமும் இன்றைய காலங்களில் பெரும்பாலும் என்ன நல்லா படித்தா ஒழுங்காக விளையாட மாட்டாங்க, ஒழுங்காக விளையாடுனா நல்லா படிக்க மாட்டாங்க. இப்படி இருக்கக்கூடிய காலங்களில் அவங்க 2 துறைகள்லையுமே சாதித்தாங்க. மாவட்ட ஆட்சியராக வந்த பிறகு செங்கல்பட்டு மாவட்டத்தில் பாலாற்றில் மணல் கடத்தலை முற்றிலுமாக தடுத்தது இந்த அம்மாவுடைய உழைப்பு தான். அதே மாதிரி முந்தைய தேர்தல்களில் பார்த்திங்கன்னா தேர்தல் விழிப்புணர்வு காணொலி ஒன்று வந்தது. அதில் சூர்யாவும் கார்த்திக் நடிச்சிருப்பாங்க. உங்கள் வாக்கு விற்பதற்கல்ல, வாக்கு விற்பது குற்றம் அப்படின்னு சொல்லிட்டு தேர்தல் விழிப்புணர்வு சார்ந்த ஒரு காணொலி நிறைய வரவேற்பை பெற்றது. அந்த காணொலியை எடுத்து விழிப்புணர்வுக்கு மக்கள் பார்வைக்கு அனுப்புனதுமே அவங்க தான்.
அப்துல் கலாம், கலைஞர், ஜெயலலிதா இவங்களுடைய இறப்பு சடங்குகளை எல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அங்கே ஒரு அம்மா இப்படி தோளில் பேக்கை போட்டுட்டு அந்த ஏற்பாடுகள்லாம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இப்படி இவர்கள் மூவருடைய இறுதிச் சடங்கையும் அரசு முறைப்படி சிறப்பாக நடத்தி முடித்தவரும் அமுதா ஐஏஎஸ் அவர்கள் தான். விளையாட்டோ படிப்போ செயல்பாடுகளோ எதுவாக இருந்தாலும் முழு ஈடுபாட்டோடு செயல்பட்டால் நாம் எதிலும் வெற்றி பெற முடியும் என்பதற்கு இவர்களெல்லாம் ஒரு எடுத்துக்காட்டு. இப்படி அனைத்து துறைகள்லையுமே பெண் ஆளுமைகள் சிறந்து விளங்கி முன்னேறி வந்து கொண்டிருந்தாலும் ஏற்றத்தாழ்வுகள் ஆங்காங்கு இருந்து கொண்டுதான் இருக்கின்றன. இதை எப்படி நாம் தெரிஞ்சுக்க முடியும்? ஏற்றத்தாழ்வுகள் இன்னும் இருந்துக்கிட்டு தான் இருக்குது அப்படிங்கிறத நம்ம நிறைய இடங்களில் நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். உலக அளவில் ஒரு நிகழ்வு அப்படி ஒன்று நடந்தது. 33வது ஒலிம்பிக் போட்டி 2024 பாரிஸில் நடக்குது. முதல் ஒலிம்பிக் போட்டி 1896 ஏதென்ஸ் கிரேக்கத்தில் நடக்குது. அந்த போட்டியில் பெண்களுக்கு அனுமதி வழங்கப்படவில்லை. இரண்டாவது ஒலிம்பிக் போட்டி 1900 இதே பாரிஸில் நடக்குது. 24 நாடுகளைச் சேர்ந்த 997 வீரர்கள் அந்த போட்டியில் கலந்துக்கிட்டாங்க. அதில் கலந்து கொண்ட பெண்களின் எண்ணிக்கை 22 பேர். ஏன்னா அந்த இரண்டாவது ஒலிம்பிக்கில் தான் பெண்களுக்கு ஒலிம்பிக் போட்டியில் கலந்து கொள்வதற்கான அனுமதி வழங்கப்பட்டது. அதில் 22 பேர் கலந்துக்கிட்டாங்க. மொத்த சதவீதத்தில் பார்த்திங்கன்னா 2.2% மட்டுமே. 124 ஆண்டுகளுக்கு பிறகு 33வது ஒலிம்பிக் போட்டி அதே பாரிஸில் நடக்குது. கலந்து கொண்ட மொத்த நாடுகள் 206 நாடுகளைச் சேர்ந்த 10,500 வீரர்கள் கலந்து கொண்டாங்க. இந்த 10,500ல் 5,250 பெண் வீராங்கனைகள் இதில் கலந்துக்கிட்டாங்க. கொஞ்சம் ஆழ்ந்து படித்து பார்த்தேன். இந்த இடத்துல 33வது ஒலிம்பிக்கில் முதன்முறையாக பாலின சமத்துவம் பின்பற்றப்பட்டிருக்கு. 50% வீராங்கனைகள் இந்த போட்டியில் கலந்துக்கிட்டாங்க அப்படின்னு பிரபலமாக செய்திகள் எல்லாத்துலேயுமே வந்தது. கொஞ்சம் ஆழ்ந்து அந்த செய்தியை நான் படித்து பார்த்தேன். படித்து பார்க்கும்போது தான் அதில் ஒரு விஷயம் தெரிஞ்சது. மொத்தம் இந்த 33வது ஒலிம்பிக் போட்டியில் 32 போட்டிகள் நடைபெற்றிருக்கு. இந்த 32 போட்டிகளில் 28 போட்டிகளில் மட்டும்தான் பாலின சமத்துவம் பின்பற்றப்பட்டிருக்கு. மீத 4 போட்டிகளில் பாலின சமத்துவம் பின்பற்றப்படவில்லை. ஸோ பெண்மையின் பேராற்றல் இன்னும் வெளிப்பட வேண்டி இருக்கிறது. பெண்கள் தங்களின் பேராண்மையை வெளிப்படுத்த வேண்டிய சரியான நேரம் இது. எப்படின்னு பார்க்குறீங்களா? தமிழகத்தில் சமீபத்தில் தமிழக வாக்காளர்களின் எண்ணிக்கை எவ்வளவு அப்படின்னு சொல்லி வெளியிட்டாங்க இல்லையா? அதை பார்த்துருப்பீங்க, எல்லாருமே பார்த்துருப்பீங்க. 5,67,00,000 வாக்காளர்கள் தமிழகத்தில் இருக்காங்க. அதில் 2,77,00,000 ஆண் வாக்காளர்கள். பெண் வாக்காளர்களின் எண்ணிக்கை 2,89,00,000. ஆண்களை விட பெண்கள் 12,21,000 வாக்காளர்கள் கூடுதலாக இருக்காங்க. பெண்கள் தங்களுடைய வலிமையை வெளிப்படுத்த வேண்டிய சரியான நேரத்திற்கு இந்த புள்ளிவிவரமும் ஒரு எடுத்துக்காட்டு. இந்திய அளவில் பார்த்திங்கன்னா 100 பெண்களுக்கு 106 ஆண்கள் இருக்காங்க. இதுவும் 60 வயசு வரைக்கும் தான். 60 வயசுக்கு மேலே பார்த்திங்கன்னா இந்தியாவில் ஆண்கள் சொற்ப அளவிலே தான் இருக்காங்க. பெண்கள் அதிக அளவில் இருக்காங்க. 100 வயசுக்கு மேலே கூட ஒரு எடுத்துக்காட்டுக்கு பார்த்திங்க அப்படின்னா இந்தியாவில் 2026 புள்ளி விவரப்படி பார்த்திங்கன்னா 16,000 ஆண்கள் இருக்காங்க, 26,000 பெண்கள் இருக்காங்க. பெண்கள் எந்த அளவுக்கு வலிமை படைத்தவர்கள் என்பதற்கு இந்தியாவினுடைய இந்த 2026 புள்ளி விவரங்கள் நமக்கு தெரிய வைக்குதுங்க. அதே மாதிரி உலக அளவில் பார்த்திங்க அப்படின்னா 100 பெண்களுக்கு 101 ஆண்கள் இருக்காங்க. 100 பெண்களுக்கு ஒரு ஆண் தான் கூடுதலாக இருக்கார். பாலின சமத்துவத்தை நோக்கி ரொம்ப அருகில் நம்ம வந்துக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத இந்த புள்ளி விவரங்களும் காமிச்சிக்கிட்டு இருக்கு நமக்கு. அதனால தான் ஐநா சபை இந்த ஆண்டு கூடுதலாக ஒரு முழக்கத்தை வைத்தார்கள். கிவ் டு கெயின், பாலின சமத்துவத்தை பெறுவதற்காக கொடுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கூடுதலாக இந்த ஆண்டு ஒரு முழக்கத்தை வச்சுருக்காங்க. வீடுகளில், வேலை செய்யும் இடங்களில், சமுதாயத்தில் நாம் பெண்களுக்கு எதையெல்லாம் கொடுக்க வேண்டும்? அறிவை கொடுங்கள், அறிமுகம் கொடுங்கள், உந்துதல் கொடுங்கள், உண்மையை கொடுங்கள், கடன் கொடுங்கள், குரல் கொடுங்கள், கொண்டாட்டம் கொடுங்கள், சம ஊதியம் கொடுங்கள், தலைமை கொடுங்கள், தன்னம்பிக்கை கொடுங்கள், பயிற்சி கொடுங்கள், பாதுகாப்பு கொடுங்கள், நிதி கொடுங்கள், நீதி கொடுங்கள், வளர்ச்சி கொடுங்கள், வாய்ப்பு கொடுங்கள், வளங்களை கொடுங்கள், மொத்தத்தில் பெண்களுக்கு நேரமும் கொடுங்கள் என்று கூறி என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி.